உலக தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கி கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் 36வது அதிகாரமாக உள்ள மெய் உணர்தல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 356வது திருக்குறளை காணப்போகின்றோம். மெய் உணர்தல் என்பதற்கு உண்மையை அறிதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது. இப்பொழுது 356வது திருக்குறளை காண்போம். கற்றீன்று மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீன்று வாரா நெறி. கற்றீன்று மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீன்று வாரா நெறி. இக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். கற்க வேண்டிய நூல்களை கற்று உண்மை பொருளை அடைந்தவர்களுக்கு மீண்டும் மறு பிறப்பெய்தும் நிலையினை அடைய மாட்டார்கள். மீண்டும் பொருள், கற்க வேண்டிய நூல்களை கற்று மெய் உணர்வை உணர்ந்தவர்களுக்கு அறிந்தவர்களுக்கு மறு பிறப்பெய்தும் நிலை வாராது என்பது இக்குறட்பாவின் பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. வணக்கம்.